ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொரி உருண்டை பார்த்திங்கன்னா என்னோடய பாட்டி அடிக்கடி வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த 90s கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பொரி உருண்டை தான் செய்ய போகிறோம். ஸோ இது என்னோடய பாட்டியோட ரெசிபி. அவங்க எப்படி செய்வாங்களோ அது போல் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த பொரி உருண்டை செய்ய நான் 3 கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன். பொரி 3 கப் சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. பொரி நல்லா வறுபடணும். நம்ம வறுக்காமல் அப்படியே நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு அப்படியே செஞ்சோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஆகிறது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு டைம் நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரி உருண்டை செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வறுத்தாச்சு. அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு 3 கப் பொரிக்கு நம்ம 1 கப் வெல்லம் சேர்க்குறோம். நம்ம எடுத்திருக்க வெல்லமே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு வெல்லம் கரையிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை. 1/2 டம்ளர் சேர்த்தாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வெல்லம் கரையிறதுக்காக மட்டும்தான் தண்ணி சேர்க்குறது. ஸோ இப்போ வெல்லத்தை கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கோங்க. ஸோ வெல்லத்தில் மண் தூசெல்லாம் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வெல்லம் முழுமையாக கரைஞ்சதும் இதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பாகு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். பாகு வடிகட்டியாச்சு. அடுத்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் வடித்து வச்சுருக்க வெள்ளைப்பாகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பாகு நல்லா கொதிச்சுட்டு நமக்கு நல்ல முருகலாக பாகு கிடைக்கணும். அதாவது நம்ம எடுத்து நம்ம தண்ணியில் விட்டு பார்த்தோம் அப்படின்னா அது உடையணும் பாகு. ஸோ அந்தளவுக்கு நமக்கு திக்காக இருக்கணும். ஸோ இப்போ பாகு நல்லா திக்காக இருக்குது. இதை நம்ம தண்ணியில் சேர்த்து பார்த்துடலாம். உங்களுக்கு பாகு பதம் தெரியலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கப்பில் தண்ணி வச்சு நீங்கள் கொஞ்சமாக பாகு விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு கையில் எடுக்க வரும். அதை உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா உடையணும். ஸோ அப்போ தான் நமக்கு அது கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க பொரியை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பொரியை சேர்த்த உடனே கலந்து விடணும். இல்லைன்னா ஒரு 2 நிமிஷத்தில் பாகு கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது. ஸோ உடனே கலந்து விட்டுட்டு லைட்டாக சூடு ஆறினதும் நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. இல்லாட்டி கெட்டியாகிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க முடியாது. பொரியை சேர்த்துட்டு பாகில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் இந்த பாகு ஈவனாக இருக்கும். அப்போ தான் நம்ம சாப்பிடும் பொழுதும் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக ஆறினதும் நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ ஓரளவு சூடு ஆறி இருக்குது. நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததும் கை ஈரம் பண்ணிக்கோங்க. நான் கையில் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் பிடிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் கெட்டியாகிடும். அப்புறம் உருண்டை பிடிக்க முடியாது. ஸோ கை பொறுக்கிற சூடு வந்ததும் நீங்கள் கரெக்டாக உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்டிலையே பொரி உருண்டை செஞ்சிடலாம். ஸோ என்னோடய பாட்டி இது போல் தான் செய்வாங்க. ஸோ இது 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஸோ ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான். ஈஸி அண்ட் சிம்பிளாக ரொம்பவே ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். ஸோ இதுக்காக கடைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.